அனைவருக்கும் வணக்கம். இது Goal-2 அத்தியாயம் 1. இன்றைக்கி இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை 400 தொட்டுருச்சு. அதுக்காக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு நம்பர் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ Goal-2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Goal-1க்கும் Goal-2 போலவே உங்களோட அன்பும் ஆதரவும் வேணும். ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Goal-2 ஸ்டார்ட் ஆகிறது நம்ம Goal-1 எண்டில் பார்த்த மாதிரி அலெக்ஸ் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் அன்றைக்கி ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்துட்டுருக்கு. இப்போது அலெக்ஸோட பொசிஷன் வைஸ் பிரசிடென்ட் ஃபார் த டைவர்சிஃபைடு குரூப். ஓகே, ஸோ டைவர்சிஃபைடு அப்படின்னா என்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துருவோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டைவர்சிஃபைடு அப்படிங்கிறத சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பல்வேறு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கைவிட்டாலும் இன்னொரு விஷயம் நம்மளை காப்பாற்றும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமே. அசோக் லேலண்ட், டாடா மோட்டர்ஸ், 2 பேருமே பிக் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இந்தியா. பட் இதில் டாட்டாவுக்கும் அசோக் லேலண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 வீலர் தவிர வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. வேறஸ் டாடா மோட்டர்ஸை பார்த்தீங்கன்னா, டாட்டாவுக்கு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. டாட்டா உப்பு, டாட்டா பைப்ஸ், டாட்டா சாஃப்ட்வேர், டிசிஎஸ், இப்போது டாட்டாவோட ஏர்லைன், தட் இஸ் ஏர் இண்டியா. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத நிறைய பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ கமிங் பேக் டு அவர் Goal-2. யூனிகோ கம்பெனியோட கரண்ட் சிஇஓ அந்த கம்பெனி லாஸ்ட் இயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு தன்னோட ப்ரெசன்டேஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துட்ருக்கார். அதை பார்த்து அலெக்ஸ் ரசிச்சிட்ருக்கார். ஏன் அப்படின்னா, அவரோட டைவர்சிஃபைடு குரூப் இந்த வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரெசன்டேஷனோட எண்டில் சிஓ என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூனிகோ ஆஸ் அ ஹோல் $1.3 மில்லியன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை கேட்டதும் அங்கே இருக்க எல்லாரும் பெரிய அளவில் கிளாப் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் த போர்ட் மெம்பர்ஸ். யூனிகோ கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி டாப் மேனேஜர்ஸ் லைக் அலெக்ஸ் ரெகோ மாதிரி. 2வது கேட்டகரி அவங்கள டெக்கரேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீனிங் வேறொரு கம்பெனியிலேருந்து இந்த கம்பெனிக்கு டைரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான், அதுக்கான சேலரியும் வாங்குறவங்க தான். 3வது கேட்டகரி பீப்புள் அவங்கள ப்ரொஃபஷனல் ஷார்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யார் அப்படின்னா, தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அவங்க கம்பெனியில் வேலை செய்ய மாட்டாங்க, பட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுது. பட் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒன்று பேங்க்கிட்ட போய் கடன் வாங்கி பண்ணலாம். பட் கடன் வாங்கினா அஃப்கோர்ஸ் அதுக்கு நான் வட்டி கட்டணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, பொதுமக்கள்கிட்டருந்து நான் பணத்தை வாங்கி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் என் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்பிக்கை இருக்க பொதுமக்கள் என்னோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் தே பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். வருஷத்தோட கடைசியில் டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். அந்த கம்பெனி ஆப்ரேட்ஸ் தட். ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி, சிஓட ப்ரெசன்டேஷனை முடித்ததும் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் டெக்கரேட்டிவ் போர்ட்லேருந்து ஒரு எக்ஸ் ஆயில் கம்பெனியோட சிஓ வாவ் கிரேட் ஜாப் டன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா அது $32. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே யூனிகோ கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் $60. என்னடா அது 7 வருஷத்துக்கு முன்னாடி $60, இப்போ $32 அப்படின்னா ஏன் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இதே யூனிகோ கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் $20. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கம்பெனியில் இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் பக்கம் ரெப்ரசென்ட் பண்ண ட்ரூமன் எடுத்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட் ரொம்ப மாறிடுச்சு, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ பிஸ்னஸை முன்னாடி எப்படி ரன் பண்ணிட்டு இருந்தோமோ அதே போல் இனியும் ரன் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த போர்டு நிறைய பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கடந்த சில ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரெக்கவரிங் நவ். ஆனால் இது போதவே போதாது. யூனிகோ அடுத்த வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு வரணும். இதுதான் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர்ஸாக எங்களோட ஆசை அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹை. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கரண்ட் சிஇஓ ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். பட் இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறார், இதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார்.
அந்த சமயத்தில் தொடர்ந்து பேசின ட்ரூமேன், நம்ம கம்பெனிக்கு வி வாண்ட் த பெஸ்ட் டீம். சப்போஸ் இப்போ இருக்கிற டீமால் இதுதான் பெஸ்ட், இதுதான் கொடுக்க முடியும் மேக்ஸிமம் அப்படின்னா, தென் அடுத்த சிஓவா வேற ஒரு கம்பெனிலேருந்து, மீனிங் அவுட் சைட்லேருந்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு ரொம்ப ஷாக். ஏன் அப்படின்னா, அலெக்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஐதர் பில் ஆர் ஹில்டன். இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் சிஓ ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். உங்களுக்கு பில் யார் அப்படின்றது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பில் தான் அலெக்ஸை இந்த கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணவர், அவர் க்ரூம் பண்ணவர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதனால் அலெக்ஸுக்கு பில் மேலே ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் எப்போவுமே இருக்குது. அதே போல் ஹில்டனையும் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹில்டன் ஹீஸ் குட், பட் ஹீஸ் மோர் ஆஃப் அ பொலிட்டீஷியன். கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொலிட்டீஷியன் அப்படின்னா என்னென்னு. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது. நாட் ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி, ஒர்க்கிங் ஃபார் செல்ஃப். அவங்கள மோஸ்ட்லி கம்பெனியில் பொலிட்டீஷியன் சொல்லுவாங்க. கம்பெனியோட வளர்ச்சியை பற்றி பெருசாக கவலைப்படாமல் தன்னோட வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதுக்காக என்ன தகுதித்தை வேணாலும் பண்ணுறவங்கள கம்பெனியில் ஜென்ரல் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அலெக்ஸுக்கு ஹில்டன் மேலே பெருசாக ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அமைதியாக அங்கே நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்போ தொடர்ந்து பேசின ட்ரூமேன் கரண்ட் சிஓவை பார்த்து, ரைட், நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பேசினது தான், உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறார். இப்போ சிஓ பில்லை பார்க்குறார். பில் பேச ஆரம்பிக்கிறார். அஃப்கோர்ஸ் நம்ம கையில் பிளான்கள் இருக்குது. நிச்சயமாக கம்பெனியை ரீஎன்ஜினியர் பண்ண முடியும். அப்படி பண்ணினா இப்போ இருக்கிறத விட கம்பெனி நிச்சயமாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். 2வது விஷயம், காஸ்ட் கட்டிங் ஒரு 7% அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு ஷாக். ஏன் அப்படின்னா, காஸ்ட் கட்டிங் அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட்டில் லேயிங் ஆஃப் பீப்புள், ஃபயரிங் பீப்புள், அதாவது வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை வீட்டுக்கு வழி அனுப்பிக்கிறது. அலெக்ஸுக்கு லே ஆஃப் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காத விஷயம். ஏன்னா அலெக்ஸோட பிரின்சிபல் எப்படி அப்படின்னா, கம்பெனிஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்படி பண்ணால் த எம்ப்ளாயீஸ் வில் ஆல்வேஸ் கிவ் த பெஸ்ட். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது பில் கிட்ட ஏகப்பட்ட சண்டை போட்டு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு லே ஆஃப்லேருந்து நிறைய எம்ப்ளாயீஸை சேவ் பண்ணியிருக்கார். இப்போ பில் 7% காஸ்ட் கட்டிங் சொன்னதுமே அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டார். இவங்க லே ஆஃபோட இன்னொரு கவுண்டர் எஃபெக்டை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அலெக்ஸ் மனசுக்குள்ளே நினச்சிட்டார். லே ஆஃப் பண்ண ஆரம்பித்தா கம்பெனி மேலே இருக்கிற ட்ரஸ்ட் போயிடும். லே ஆஃப் சமயத்தில் நல்ல எம்ப்ளாயீஸை வெளியே அனுப்புறது மட்டும் இல்லை, லே ஆஃப்னால் லே ஆஃப் ஆகாத வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நல்ல எம்ப்ளாயீஸும் கம்பெனி மேலே இருக்கிற ரெப்புடேஷன் போய் வெளியில் போகிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏன் கம்பெனிஸ் யோசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சார். இவரோட கருத்தையே பிரதிபலிக்கிற மாதிரி ட்ரூமன் பேச ஆரம்பித்தார். ஆக்சுவலாக லே ஆஃப் அப்படிங்கிறது இஸ் நாட் த சொல்யூஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, லே ஆஃப் ஒன்ட் சால்வ் த ப்ராப்ளம். அதனால் ஐ எம் நாட் இன் ஃபார் லே ஆஃப் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு கொஞ்சம் பெருமூச்சு வந்தது. அதே சமயத்தில் தொடர்ந்து பேசின ட்ரூமேன், இதை தவிர வேறு ஏதாவது கையில் பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையசிச்சார். அதே சமயத்தில் ட்ரூமேன் பக்கத்தில் இருக்கிற ஹில்டனை பார்த்தார். ஹில்டன் அவரோட ப்ரெசன்டேஷன் ஆரம்பித்தார். ஹில்டனோட ப்ரெசன்டேஷனில் மெயின் மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா தான் இருந்தது. இதை பார்த்தோன்னே அலெக்ஸுக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன பேசினாலும் திரும்ப அதே ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறாரு, ப்ளஸ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஏற்கனவே கடந்த காலத்தில் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போய் தான் கம்பெனி இப்போது பேட் சுச்சுவேஷனில் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் இவர் நினச்சதுக்கு மாறாக அங்கிருந்தவங்கெல்லாம் ஹில்டனோட ப்ரெசன்டேஷனை பார்த்து கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது அலெக்ஸ்க்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை ஹில்டன் ஏற்கனவே எல்லார்ட்டையும் பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு அலெக்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இருந்தது. இப்போ பேச ஆரம்பித்த ட்ரூமேன், ஹில்டன் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏற்கனவே நம்ம கம்பெனி டைவர்சிஃபைட் அப்படிங்கிற பேரில் $30 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுலேருந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அதனால் அந்த டைவர்சிஃபைடு கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் திரும்ப கோர் பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். we need to improve the credit base அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, அவங்க சொன்ன டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் வேறு எதுவும் இல்லை, அலெக்ஸோட பிஸ்னஸ் தான். அப்போது என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் சேல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு அலெக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பேசின ட்ரூமேன், இதுதான் என்னோட ப்ரப்போசல் அப்படின்னார். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அவரோட ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டு
ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அலெக்ஸால் எதுவும் பேசவே முடியல. இதோட அத்தியாயம் 1 முடிவுக்கு வருது. ரைட், நம்ம லாஸ்ட் டைம் கோல் 1 போது இந்த புத்தகத்தை பற்றி சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோல் புத்தகத்தை பற்றி 1-2 நிமிஷங்கள் பேசிடலாம். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது போல் இந்த புத்தகத்தை எழுதினவர் இலியாகு கோல்ட்ராட். இவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். இந்த புத்தகம் எழுதினது 1984. இந்த புத்தகம் தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு புது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்டை பற்றி பேசுது. இந்த புத்தகம் நிறைய யூனிவர்சிட்டிஸில் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் ஒரு பாட புத்தகமாகவே இருக்குது. இந்த புத்தகத்தோட அடிநாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பாட்டில் நெக் இருக்குது, அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருக்கிற பிளான்ட் மேனேஜர்ஸ்க்கு இந்த புத்தகம் ஒரு பைபிள் அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஒரிஜினலாக கோல் அப்படிங்கிற நாவலாக இலியாகு கோல்ட்ராட் எழுதலை. தன்னோட புது அப்ரோச்சான கிரிட்டிக்கல் செயின் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய தீசிஸ் மாதிரியான புத்தகத்தை தான் எழுதினார் முதல்ல. ஆனால் அந்த புத்தகங்கள் விற்றது வெறும் சில ஆயிரங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் செயின் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அதை சிம்பிளிஃபைட் பண்ணி எழுதுனது தான் இந்த கோல்ங்கிற புத்தகம். இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த கிரிட்டிக்கல் செயின் மெத்தடில் இருந்த ப்ராபபிளி ஒரு 10 to 15% மட்டும்தான் இந்த கோல் புத்தகத்தில் அவர் கவர் பண்ணியிருந்தார். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கோல் 1 புத்தகம் மூவியாகவும் வந்திருக்கு. அது தவிர இலியாகு கோல்ட்ராட்டோட வெப்சைட் போனீங்கன்னா அவரோட லெக்சர்ஸை, ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் we need to pay for that. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவரோட லெக்சர்ஸை வாங்கி பார்த்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது போல் ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னா டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கோல் புத்தகத்தை டைம் மேகசின் டாப் 25 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் புக்கில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2012 வருஷம் வரைக்கும் 70 லட்சம் காப்பீஸ் இந்த புத்தகம் வெளியாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த புக். ரைட், அடுத்தது நம்ம கோல் 2ஓட அப்ரோச் பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். கோல் 1 பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக நான் சாப்டர்ஸை டிவைட் பண்ணேன். தென் ஐ ரியலைஸ்ட், சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த சாப்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வரலாம். அதனால் கோல் 2 நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, கோல் 2 புத்தகத்தில் ஒரிஜினலாக என்ன சாப்டர் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களால் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த புத்தகத்தில் இருக்கிறத வரிக்கு வரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதில்ல. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் என்னவோ, எசன்ஸ் எதுவோ அதை மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய கேரக்டர்ஸ் பேர் கூட நான் வைக்காமல் இருக்கேன், அப்படி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நாவலில் பின்னாடி வரப்போகிறதே இல்லை. ஏன் தேவையில்லாமல் ஒரு நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே நமக்கு முக்கியம் கான்செப்ட் தான். ஆல்ரைட், ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மிக குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு அத்தியாயமாவது நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் சொன்னது மிக குறைந்தபட்சம் 2-3 டிபெண்ட்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.